ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மேன்மையான மகாவாசகங்கள். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। ये ब्राह्मण परिवार இந்த பிராமண குடும்பம் மென்மையான குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய புகழ் மகத்துவமானது. இப்படிப்பட்ட இறை குடும்பத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்கும் பார்க்க முடியாது. இந்த இறை குடும்பத்தை முழு கல்பத்திலும் ஒரு முறை மாத்திரமே நீங்கள் பார்க்க முடியும். முழு கல்பத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. இந்த குடும்பத்தினுடைய விசேஷத்தன்மையை அறிந்திருப்பதும் அதை அறிந்தவாறு முன்னோக்கி செல்வதும் மிகப்பெரிய ஒரு பாடமாகும். முன்னரும் கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தினுடைய அடிப்படை என்பது நம்பிக்கை. 4 விஷயங்களில் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தந்தை, அதாவது தாதாவும் இந்த ஞானத்தில் நம்பிக்கை, நாடகத்தில் நம்பிக்கை மற்றும் குடும்பத்தில் நம்பிக்கை. நீங்கள் உங்களுடைய புத்தியில் நம்பிக்கை உடையவர்கள். அதனால் நீங்கள் மிகவும் சகஜ முயற்சியாளர்கள் ஆகிவிடுகின்றீர்கள். எவ்வாறு பாப்தாதா மீது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதோ அதே போல் குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இருப்பது அவசியமாகும். நீங்கள் எதையோ பேக் பண்ணும்போது என்ன செய்வீர்கள்? என்ன பண்ணுவீங்க? 4 திசைகளிலும் அதை நீங்க டைட்டா கட்டுவீங்க. நீங்க அப்படி பண்ணல, ஒரு பக்கம் நீங்க அத இறுக்கமா கட்டல அப்படின்னா கூட அது என்னாகும்? அசைந்து சப்தத்தை ஏற்படுத்தும். அதே முறையில் தந்தை இந்த ஞானத்திற்குள் குறிப்பாக நாடகம் மற்றும் குடும்பம், இந்த 4 விஷயங்களும் பலமாக இல்லை அப்படின்னா அங்க தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்பொழுது நீங்கள் அந்த தடைகளை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் கவனத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எவ்வாறாயினும் குடும்பத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள். குடும்பத்திற்கான அன்பு மற்றும் ஒருவர் மற்றவருக்காக கொண்டிருக்கும் புரிந்துணர்வு, இது முற்றிலுமாக அவசியமான ஒன்றாகும். बना है तुमसे ओ अब्बा वो वाले। आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले। महक रहा है मधुबन तुमसे।
ओम शांति अव्यक्ति परिवार ஓம் में சாந்தி. आपका स्वागत है। आज है அவ்யக்தி दिन பரிவாருக்கு 13 உங்களை வரவேற்கின்றோம். सदा இன்றைக்கு நாள் हर्षित रहने 13. के लिए சதா முக अपनी மலர்ச்சியுடன் नेचर को இருப்பதற்கு सरल बनाओ, இலகு சுபாவத்தை सहनशील கொண்டவராகவும் बनो। சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். आज का இன்றைய विषय है தலைப்பு सरलता और मधुरता। अव्यक्त எளிமையும் इशारे இனிமையும். இன்றைய बाप இஷாரா, दादा सभी बच्चों பாப் के தாதா चलन குழந்தைகளான और உங்கள் चर्या में அனைவரின் बोल व செயல்பாடுகளிலும் कर्म में முகங்களிலும் सरलता और मधुरता வார்த்தைகளிலும் देखते மற்றும் जा செயல்களிலும் रहे हैं। எளிமையையும் अगर லேசான आलस्यता या தன்மையையும் थकावट के இனியையுமே कारण காண थोड़ा விரும்புகின்றார். भी बोल मधुर नहीं है, பலவந்தத்தாலோ चेहरा அல்லது मधुर கலைப்பட नहीं है, வார்த்தைகளில் सीरियस சிறிதளவேனும் तो இனிமை गुण இல்லாது संपन्न नहीं உங்களின் कहेंगे। முகம் இனிமையற்று कैसे भी கடுமையாக सरलता இருந்தால் सो, தெய்வீக குணங்கள் लेकिन मेरा அனைத்தும் जो गुण நிறைந்தவர் है என உங்களை वह கூற मेरा முடியாது. गुण इमर्ज होना சூழ்நிலைகள் चाहिए। எத்தகையதாக இருந்தாலும் जैसे உங்களின் बाप தெய்வீக दादा குணங்கள் वैसे எதுவோ हो அவையே वही வெளிப்பட हो, வேண்டும். वही பாப்தாதாவை कर्तव्य போன்றே वही அதே बोल தெய்வீக वही குணங்களும் संकल्प பணியும் अनुभव हो, வார்த்தைகளும் எண்ணங்களும் सभी के मुख से निकले உங்களின் बिल्कुल மூலமாக वही அனுபவம் लगते செய்யப்பட हैं। வேண்டும். அனைவரின் बिना உதடுகளில் माता दीदी जी இருந்தும் से सुनेंगे வெளிப்பட வேண்டும். இவர் பாப்தாதாவை जगदम्बा माँ போன்றே की இருக்கின்றார். विशेषताएं। गंभीरता का இப்பொழுது गुण जो மம்மாவினுடைய सर्व गुणों விசேஷ की தன்மைகளை खान நாம் है, பார்ப்போம். उसका प्रत्यक्ष स्वरूप मम्मा में அனைத்து देखा। நற்குணங்களினதும் ममता சுரங்கமாக वाली விளங்கும் वाणी முதிர்ச்சி என்ற நற்குணத்தை अच्छी माँ, மம்மாவின் நடைமுறை टीचर ரூபத்தில் गुरु பார்த்தோம். जैसी माँ, பற்றை கொண்ட खुद के सबक தாயாக से அன்றி सिखाने ஒரு वाली சிறந்த माँ, தாயாகவும் गंभीरता और ஆசிரியராகவும் धैर्यता குருவாகவும் के விளங்கிய தாய். कारण मम्मा में அவர் தனது समाने और சொந்த समेटने की உதாரணத்தின் शक्ति மூலமாக थी। அனைவருக்கும் கற்பித்த ஒரு समाने और தாயாக समेटने இருந்தார். के कारण முதிர்ச்சியாகவும் मम्मा பொறுமையாகவும் सहनशीलता இருந்ததால் की மம்மாவிடம் मूर्ति, அமிழ்த்திக் கொள்ளும் சக்தியும் सहनशीलता के गुण உள்ளடக்கும் से சக்தியும் सदा இருந்தன. शीतल அமிழ்த்திக் और கொள்ளும் शांत மற்றும் உள்ளடக்கும் சக்திகளால் மம்மா जब अभी சகிப்புத்தன்மையின் मामा ரூபமாக दीदी जी से இருந்தார். सुनेंगे சகித்துக் கொள்ளும் நற்குணத்தால் மம்மா எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी खुश राजी और मौज में है। அனைவரும் अमूल्य மகிழ்ச்சியாக जीवन है, திருப்தியாக विशेष जीवन है। इस ஈஸியாக जीवन में இலகுவாக இருக்கின்றீர்களா? இது நம்முடைய हमको सदा खुश விலைமதிப்பற்ற வாழ்க்கை. இந்த आज के வாழ்க்கையில் वातावरण நாம் को அனைவரும் மிக देखकर மிக மகிழ்ச்சியோடு இருக்க ये வேண்டும். समझते हैं कि இன்றைய खुश क्यों உலகத்தில் हैं, किस बात के लिए खुश हैं। அனைவரும் நாம ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா खुशी जो है எதனால நாம மகிழ்ச்சியா एक இருக்கணும் அப்படின்னு खुराक है। கேக்குறாங்க. ஆனால் खुश होते மகிழ்ச்சி हैं என்பது तो ஒரு मन बुद्धि भी மருந்து. ठीक काम करती है। நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து किसी भी बात உங்களுடைய में अगर தெய்வீக राजी புத்தி नहीं है, என்பதும் மிக சிறப்பாக किसी வேலை है செய்யும். நீங்க எதையோ तो जीवन में ஏற்றுக்கொள்ளலை, எதையோ बहुत பற்றி कठिनाइयां மகிழ்ச்சியா होती இல்ல, हैं। திருப்தியா இல்ல அப்படின்னா तो इसलिए हम सबको வாழ்க்கையில यही நீங்க कहेंगे, பார்க்கும்போது அது ரொம்ப खुश கடினமாக रहो, இருக்கும். எப்போதும் நான் संतुष्ट எல்லாருக்கும் என்ன रहो சொல்றேன் அப்படின்னா, और मौज எப்போதும் में रहो। மகிழ்ச்சியா இருங்க, எப்போதும் திருப்தியா இருங்க, வாழ்க்கையை बाबा மகிழ்ச்சியோடு बहुत என்ஜாய் பண்ணுங்க. इस बात पर महत्व और जोर दे பாபா रहे हैं कि நிறைய सरल முக்கியத்துவம் स्वभाव हो। கொடுக்கின்றார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு.
இந்த इसका நாட்கள்ல स्वभाव सरल பாபா है, சொல்றார், இலகுவான इसको சுபாவத்தை बहुत வைத்திருங்க, सोच समझ जाओ। எப்போதும் இனிமையா இருங்க. உங்களுடைய சுபாவம் सरल எப்பொழுதும் स्वभाव वाला இலகுவானதாக இருந்தால் அவர்கள் ஜாஸ்தி சிந்திக்க क्यों, வேண்டியதில்லை. क्या, कैसे, जो बाबा कहते हैं ना யார் कि இப்படி இலகு சுபாவம் क्यों, क्यों உடையவர்கள், लग ஏன் जाती है, எப்படி எதற்கு என்று क्या, क्यों விஷயங்களில் அப்படி ऐसा। செல்ல மாட்டார்கள். பாபா சொல்றார், நீங்க எப்படி, ஏன், सरल चित्त எப்படி, वाला, எப்பொழுது, யார் என்று साक्षी இந்த होकर के கேள்விகளை கேட்கும் பொழுது கேள்விகளினுடைய ஒரு हर வரிசை घड़ी இருக்கிறது. जो कुछ हो रहा ஆனால் है யாரு இலகு சுபாவம் उसको உடையவர்களோ साक्षी அவர்கள் होकर के பற்றற்ற देखते हैं। பார்வையாளராக நாடகத்தின் ஒவ்வொரு और காட்சியையும் सरल चित्त वाले பார்க்கின்றார்கள். में सीखने की बहुत भावना யார் होती है। இப்படி சகஜ சுபாவம், இலகு சுபாவம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு वो படிக்கும் அந்த गुणग्राही நோக்கம் होता है, இருக்கும், கற்றுக்கொள்ளும் நோக்கம் இருக்கும். हर एक की विशेषता அவர்கள் देखता है। ஒவ்வொருவரிடமும் உள்ள விசேஷத்தன்மையை பார்ப்பார்கள், ஒவ்வொருவரிடம் कभी இருக்கும் भी किसी की நற்குணத்தையும் कमजोरी, பார்ப்பார்கள். किसी की कमी, அவர்கள் யாருடைய किसी के பலவீனங்களை अवगुण को பற்றியும் பேச மாட்டார்கள், हमें देखना नहीं है, பார்க்கவும் क्योंकि देखो மாட்டார்கள். हमारे नेत्र हैं, ஏனென்றால் हम इस நம்முடைய नेत्र के द्वारा கண்கள் बाबा को प्रत्यक्ष करना चाहते हैं। இந்த கண்களின் மூலம் நாம் பாபாவை तो कहते हैं பிரத்யக்ஷம் कि செய்ய வேண்டும், வெளிப்படுத்த दोषी வேண்டும். स्वभाव, दोषी नहीं होते அப்படின்னா हैं, இந்த கண்கள் எதையும் किसी का எடை दोष போடுவதாக देखते हैं இருக்கக்கூடாது, விமர்சிப்பதாக இருக்கக்கூடாது. तो अपनी कर्म इंद्री जो है वो யாரோ ஏதோ दोषी हो जाती है। செய்யறாங்க, बड़ा सूक्ष्म அதை है। நாம் பார்க்கின்றோம் अब बाबा அப்படின்னா क्यों कहता है बच्चे किसी के भी अवगुण को मत देखो, அந்த எதிர்மறை தன்மையை அல்ல देखेंगे பலவீனத்தை नहीं நீங்க तो பாக்குறீங்க, सोचेंगे மத்தவங்க नहीं கிட்ட ஒரு குற்றம் तो காணும் वर्णन பார்வை भी नहीं உங்ககிட்ட करेंगे। இருக்கு. ஆனா அந்த जैसे सब कर्म எதிர்மறையான इंद्रिय விஷயங்களை நீங்க பார்க்கவே இல்லைன்னா நீங்க हमारी அதை शुद्ध பேசவே रहेंगी, மாட்டீங்க இல்லையா, அதை பற்றி पवित्र சிந்திக்கவும் மாட்டீங்க. रहेंगे அப்போ और நம்மளுடைய उनमें अलौकिकता होगी। புலன் அங்கங்கள் அனைத்தும் தூய்மையாக तो कैसे இருக்கின்றது, हम अपना மற்றும் संस्कार और அலௌகிகமாக स्वभाव இருக்கின்றது. सरल चित அப்பொழுது बनाए। तो बाबा कह रहे हैं कि நம்மளுடைய अगर सरल चित है இயல்பையும் நம்முடைய சுபாவத்தையும் तो இலகுவாக मधुरता भी है। இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பாபா मधुरता சொல்றாங்க, का நீங்க महत्व सरल இலகுத்தன்மையோடு चित से இருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமா बहुत இனிமையாக இருக்க सूक्ष्म முடியும் कनेक्शन உங்களால அப்படின்னு பாபா बाबा சொல்றார். की हर நீங்க बात எப்படி को இனிமையா இருக்க सुन முடியும் करके இலகு उसे சுபாவத்தை गहराई से கொண்டிருக்கும் सोचना போது होता है। அப்படின்னு பார்த்தோம்னா मुझे बहुत अच्छा लगा பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் जितने நாம साथी கேட்கிறோம். அத ஒவ்வொரு शिक्षाओं के आधार पर ஒவ்வொரு வார்த்தையினுடைய बाबा का ஆழத்திற்கும் कार्य நாம் करते செல்ல हैं। வேண்டும். பாடல்ல என்ன சொல்லப்பட்டது तो ये அப்படின்னா, प्रश्न रहता है ना कि बाबा ஞானத்தின் तो करण करावन அடிப்படையில் है रहा है, அந்த காரியம் நிகழ்கிறது परंतु अगर அப்படிங்கிறது. ज्ञान है அப்போ பாபா शिक्षाएं கரண் हैं கராவன்காராக இருக்கின்றார். तो அப்போ बाबा நம்ம को கிட்ட निमित्त हो ஞானம் जाएगा। இருக்குன்னு சொன்னா நமக்கு பாபாவின் வழிகாட்டல்கள் तो இருக்கும். बाबा को भी அப்போ பாபா और உங்களை ब्रह्मा बाबा को கருவியாக்குவார். भी बहुत भोले बच्चे அதனால் अच्छे लगते थे, भोले பிரம்மா भी और பாபாவும் समझदार भी। கூட நிச்சயமாக சிவ் किसी பாபா, बात की चतुराई அது नहीं, போல பிரம்மா பாபாவும் கூட மிகவும் கள்ளம் बस सदा ही கபடமற்ற ஒரு बस புத்திசாலித்தனம், बाबा की தவறான முறையில शिक्षाएं புத்திசாலித்தனம் இல்லாத ईश्वर बनन அந்த चिंतन சுத்தமான होकर இதயம், நல்ல பால் போன்ற அந்த இதயம், जितना எப்படி भी आयु இருக்கிறவங்கள பாபாவை பத்தியே जिसमें நினைக்கிறாங்க, भी वो பாபா रूहानी முரளி रूप பத்தி से நினைக்கிறாங்க, பாபா उजड़ गई है, வார்த்தைகளை ஞான சிந்தனை और பண்றாங்க. बाकी जो थोड़ा समय है இப்படிப்பட்டவர்களை பிரம்மா பாபாவும் उसमें கூட हम ரொம்ப सभी விரும்புவார். पूरा अटेंशन दें। உம் तो बाबा कह रहे हैं कि நம்மளுடைய सरल चित லௌகீக தன்மை और அப்படிங்கிறது இல்ல. मधुरता இப்போ இந்த வாழ்க்கையில நாம் हमारे எப்படி दृष्टि में மென்மேலும் இதுல हमारे நாம் बोल கவனத்தை में கொடுத்து இனிமைத்தன்மை, मधुरता அந்த हो। இலகுத்தன்மையை கொண்டு வர முடியும். அப்போ நம்முடைய मधुरता செயல்பாடுகளில் में எல்லாத்துலயுமே இந்த समाने की இனிமை भावना होती है। அப்படிங்கிறது வெளிப்பட முடியும் அப்படின்னு நாம சிந்திக்கணும். कल्याण நீங்க की இனிமையா भावना होती है। இருக்கும் போது எல்லாரையும் நீங்க சமமாக कुछ दिनों நடத்துவீங்க. पहले बाबा ने அப்ப எல்லாருக்கும் நன்மை भाव, பயக்கணும் भावना और அப்படிங்கிற அந்த स्वभाव, உணர்வு உங்களுக்கு இருக்கும். சில நாளைக்கு முன்னாடி பாபா சொன்னார், உங்களுடைய மனோபாவம், हमारा भाव உங்களுடைய क्या है பாவனை, உங்களுடைய ஸ்வபாவ், இயல்பை பற்றி பாபா பேசினார். और भावना क्या है அப்போ और உங்களுடைய उसके आधार பாவனை पर फिर என்ன, हमारा ஃபீலிங்ஸ் என்ன, स्वभाव உங்களுடைய क्या है। உணர்வுகள் என்ன, அந்த உணர்வுகளின் அடிப்படையில உங்களுடைய बाबा ने இயல்பு कहा எப்படி कि இருக்கு. परिवार से प्यार हो,
பாபா நமக்கு और हमारा परिवार குடும்பத்தின் ईश्वरी பக்கம் परिवार, நாம் எப்படி இருக்கணும், रूहानी நம்முடைய परिवार, குடும்பம், பாபாவின் குடும்பம், सबसे இறை बड़ा குடும்பம், संगम युग परिवार है। தெய்வீக குடும்பம், ஆன்மீக குடும்பம், तो हर எல்லையற்ற एक आत्मा तो குடும்பம். है ही, இது और ஒரு பெரிய ईश्वर की குடும்பம் संतान இந்த है हम சங்கம सभी। யுகத்தில். अगर நாம ऐसी दृष्टि, எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள். तो जैसे हम देखते थे இந்த ஒரு ब्रह्मा बाबा भी அன்பான ஒரு திருஷ்டி किसी भी பார்வை धर्म அப்படிங்கிறது वाला நமக்கு இருக்கும்னா நம்ம किससे பிரம்மா भी आए பாபாவை वाला போல் பார்க்க முடியும். किसी भी परिवार वाले எந்த बाबा மதத்தை बहुत मधुर சார்ந்தவராக दृष्टि से இருந்தாலும் शरण थी தாதி जो பிரகாஷ்மணி बाबा को கூட फॉलो நம் करती முன்னாடி थी ஒரு உதாரணமாக कि இருக்கின்றார். அவர் मधुरता बहुत பாபாவை आवश्यक है, அப்படியே பின்பற்றக்கூடியவர். क्योंकि அவருடைய आजकल இனிமை कटुता மிக बहुत है, மிக பிராமண बहुत வாழ்க்கையில் कठोर இனிமை दुनिया। என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். हम्म, ஏன்னா வெளி पर உலகத்துல हमारी பாருங்க, मधुरता से மக்கள் ரொம்ப आत्माओं கடினமானவர்களாக को राहत இருக்காங்க. मिलती நிறைய है, அவங்க கிட்ட அந்த கடினத்தன்மை இருக்கு. उनका दिल हल्का ஆனால் होता है, நீங்கள் இனிமையாக இருக்கும்போது दुख दूर होते, ஆத்மாக்களை ரொம்ப बहुत லேசாக सेवा உணர होती வைக்க है। முடியும், இலகுவாக உணர முடியும். तो அவங்களுடைய हर गुण துன்பத்தை से அவங்க மறந்துடுவாங்க. अलग अलग அப்ப அந்த सेवा होती இனிமையின் है। மூலம் மிகப்பெரிய तो इसलिए சேவா बाबा कह அப்படிங்கிறது रहे हैं நடக்க முடியும். सरलता और मधुरता। ஸோ இன்றைக்கு பாபா என்ன बाप சொல்றார்? दादा எளிமை மற்றும் सभी बच्चों के இனிமை தன்மை. பாபா எளிமையா चलन இருக்கிறத और चेहरे से பார்க்கிறார். அப்போ हम्म, இனிமை और அப்படிங்கிற बोल, அந்த தன்மையும் நமக்கு चलन வேணும். चेहरे और बोल பாப் से தாதா குழந்தைகளான உங்கள் और அனைவரின் कर्म में செயல்பாடுகளிலும், सरलता முகங்களிலும், और வார்த்தைகளிலும் मधुरता மற்றும் செயல்களிலும் देखना चाहते हैं। எளிமையையும், லேசான தன்மையையும், बाबा हमसे क्या இனிமையையுமே चाहते பார்க்க விரும்புகின்றார். हैं? हमारा பாபாக்கு என்ன बोल, வேணும்? हमारा चेहरा, हमारे பாபா चलन, இனிமை, இதையெல்லாம் பாபா जो பார்க்க सर्वजित है उसकी விரும்புகின்றார். निशानी है குழந்தைகளுடைய मधुरता। செயல்களிலும், முகத்திலும், வார்த்தைகளிலும். कितना நீங்க अच्छा है ஈஸியா இருக்கிறீங்க, अगर இலகு देखेंगे சுபாவம் अपना அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க अहंकार, முடியும்? हमारी நீங்க मधुरता இனிமையா थोड़ी இருப்பீங்க. कम हो இனிமையின் जाती மூலம் है। இலகு तो தன்மை बाबा कहते வெளிப்படுகின்றது. हैं कि அப்போ நாம अगर செக் பண்ணணும் எப்ப நம்மளுடைய இனிமை குறையுது அப்படின்னு. பாபா சொல்றாங்க, பலவந்தத்தாலோ அல்லது கலைப்படை உங்கள் வார்த்தைகளில் कभी சிறிதளவேனும் आवेश आ இனிமை जाता है இல்லாது, या உங்களின் थकावट के முகம் कारण இனிமையற்றும் கடுமையாக இருந்தால் थोड़ा भी बोल தெய்வீக குணங்கள் அனைத்தும் मधुर नहीं நிறைந்தவர் है। என்று உங்களை கூற कभी முடியாது. कभी आजकल ये स्ट्रेस बहुत हो जाती है, ஏன்னா काम का सोचते रहते நிறைய हैं, ये करना है, ये இப்ப करना இந்த है, ये करना நாட்கள்ல है, மன அழுத்தம் என்ற வார்த்தை फिर அதிகமாக चिड़चिड़ापन आ जाता है। பயன்படுத்தப்படுகிறது. இது இது कोई இது कुछ அப்படின்னு पूछता है, நிறைய वो ऐसा விஷயங்களை जवाब சொல்றாங்க. देंगे। அப்போ மன सदन पे अपना संयम बनाए रखना, அழுத்தம் मधुरता बनाए ஏற்படுகிறது. இது ரொம்ப रखेंगे எரிச்சல் அடைய வைக்கிறது செய்யறது तो कार्य भी அப்படின்னு बहुत अच्छा होगा, நாம சொல்றோம். वातावरण अच्छा रहेगा। देखो यही सेवा है, நம்மளுடைய இலகுத்தன்மையை ये நாம ईश्वरी வச்சிருக்கும் जन्म போது में அந்த करना है சேவை हमें மிக रूहानियत। சுலபமாக நடந்துவிடும். तो उसमें बाबा कह रहे हैं அப்போ कि இது कभी भी இது ஒரு குடும்பம் இல்லையா? आवेश में பாபா आएंगे சொல்றாங்க, या நீங்க थकावट के कारण உங்களுடைய முகம் थोड़ा भी ரொம்ப बोल मधुर नहीं है கடினமானதாக இருக்கு, நீங்க கலை और பற்றி चेहरा இனிமை இல்லாம பேசுறீங்கன்னா, அப்போ உங்களை அனைத்து தெய்வீக குணங்களும் मधुर नहीं நிறைந்தவர் कहलाता। அப்படின்னு சொல்ல முடியாது. थोड़ी थकावट के कारण भी चेहरा बाबा कहता है कि मधुरता नहीं दिखाई देती है, तो बाबा कहते हैं सीरियस दिखाई देते हैं। एक गंभीर होता है, एक सीरियस होता है, नहीं दोनों में फर्क है। तो बाबा कहते हैं तो गुण संपन्न नहीं ஸோ நீங்க இனிமை बने இல்லை गुण உங்ககிட்ட संपन्न। அப்படின்னா, என்ன மாதிரி बाबा कहता है சூழ்நிலைகள் व्यक्ति இருந்தாலும் में உங்ககிட்ட அந்த இனிமை தன்மை இல்லை அப்படின்னா, நீங்க எல்லா தெய்வீக गुण குணங்களும் संपन्न चेहरा नहीं நிறைந்தவர்கள் என்று दिखता। சொல்ல முடியாது. सोचने की बात है, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு, कभी कभी हम உங்களுடைய தெய்வீக गहराई में குணங்கள் जाते எதுவோ हैं, அதுவே कोई வெளிப்பட गहराई का सूर வேண்டும். चल रहा होता है, तो वो ஹம், गंभीरता है। அப்ப நாம் ஆழத்துல போய் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். लेकिन कुछ मन இந்த में दुख முதிர்ந்த है, தன்மை, कोई समस्या है,
किसी से हम ஆனா नाराज हैं உங்களுடைய तो மனசுல ஏதோ कभी ஒரு रिलैक्स हो துக்கம் जाते हैं। இருக்கு, तो துன்பம் सीरियसली இருக்கு, गंभीर में யாரையோ பத்தி நீங்க फर्क है। மன बाबा சோர்வடைஞ்சிருக்கீங்க कहते हैं किसी அப்படின்னா का कभी நிச்சயமாக टाइटल அது हो, உங்கள வரும். ஸோ ஒரு लेकिन मेरा जो முதிர்ந்த गुण है, முகத்திற்கும் ஒரு சீரியஸா இருக்கிற वो ஒரு गुण முகத்திற்கும் நிறைய वर्ल्ड வித்தியாசம் இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுவே உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட गुण முடியும். इमर्ज होना चाहिए, எவ்வாறு ये आपका गुण है। பாப் தாதாவை போன்று அவருடைய தெய்வீக குணங்களும் அவருடைய एक காரியமும் परिस्थिति है, வார்த்தைகளும் எண்ணங்களும் मन पर उसका असर உங்களின் नहीं होता। மூலமாக அது அனுபவம் செய்யப்பட வேண்டும். देखो आती है चली அனைவரின் जाती है, आती உதடுகளில் है चली இருந்தும் जाती है இது बात। வெளிப்பட வேண்டும். இவர் பாப் தாதாவை போன்றே இருக்கின்றார். हम लोग एक एक महीना, தேதி சொல்றாங்க, एक एक உங்களுடைய हफ्ता முகம் की बात ஒரு ऐसी हुई பொழுதும் थी। பாதிப்படையக்கூடாது. ஏன்னா சூழ்நிலைகள் வரும், சூழ்நிலைகள் कार्य போகும். में ஆனால் உங்களுடைய ठीक ஸ்திதியை करने की जरूरत பலமானதாக है। ஆக்கிக் கொள்ளுங்கள். लेकिन मन की हमारी फीलिंग्स जो हैं वो ஏனென்றால் हमेशा உங்களுடைய सरल மனதினுடைய चित वाली உணர்வுகள் रहेगी। எப்படிப்பட்டதாக बाबा இருந்தாலும் कहते हैं அவை बाप லேசானதாக, दादा சுலபமானதாக, कैसे இலகுவானதாக இருக்க வேண்டும். பாப் தாதா எப்படி தெய்வீக குணங்களினுடைய மற்றும் அவருடைய कहते हैं காரியம் हूबहू அது वही எல்லாமே உங்களின் மூலம் गुण, வெளிப்படுவதாக இருக்கட்டும். वही गुण, वही कर्तव्य, वही सोच, वही संकल्प, वही बोल இது अनुभव। இஷாராவை தான் மீண்டும் சொல்றாங்க. பாப் जब தாதாவினுடைய समझे தெய்வீக குணங்கள், अपनी அவருடைய पर्सनालिटी காரியம், क्वालिटी को, அவருடைய बाप की வார்த்தைகள் मन बनाए எல்லாமே. तो बाबा சோ இந்த कहते हैं நேரத்துல कि உங்களுடைய सबके முயற்சிகளினுடைய தரம் பாப் सभी के சமான் मुख से ஆகுவதாக இருக்க வேண்டும். यही निकले யா- அனைவருடைய உதட்டிலிருந்தும் என்ன வரணும்? இவர் பாப் தாதாவை போலவே है, तो वही இருக்கின்றார். है। क्या निकले? काफी गंभीर बात बाबा बता रहे हैं। देखो, जब तक बाबा का परिचय मिले और हम लोग ही परिचय देने वाले हैं, तो क्यों நாம் लोगों தான் को हमारा பாபாவினுடைய डेफिनेशन, அறிமுகத்தை கொடுக்க पहचान, வேண்டியவர்கள். निश्चय नहीं बनता? அப்படி இருக்கும் பொழுது ஏன் और हम ஆத்மாக்களுக்கு जाने நம்பிக்கை वालों से வரல? पहले நாம பேசும்போது ஏன் மற்றவர்களுக்கு अपनी அனுபவம் स्थिति को ஏற்படல அப்படின்னா, நாம் ஞானத்திற்கு बाबा की கொடுப்பதற்கு याद में, முன்னாடி நம்முடைய बाबा ஸ்திதியை की நாம் शिक्षा பார்த்து को கொள்ள याद வேண்டும். करते हुए अगर हम பாபாவுடைய किसी को भी ज्ञान நினைவுல सुनाएंगे நாம அதை செய்யணும். तो जरूर वो टच होगा। அப்போ तो யாருக்கு गुण நீங்க जो है वो उसको பாபாவுடைய ஞானத்தை आसानी கொடுத்தாலும் से अपने அவர்களை அது बहुत தொடும். अच्छे लगेंगे। அந்த தெய்வீக यही குணம் है, அந்த अगर हम ஆத்மாவினால் रियली எடுக்கப்படும். अपनी प्रेजेंस से, अपने बोल से अपनी உங்களுடைய सरलता मधुरता रखते வார்த்தைகள், हैं உங்களுடைய இருப்பு, இதன் மூலம் இந்த तो उनको இனிமையும் பொறுமைத்தன்மையும் परमात्मा का இருக்கும் जब பொழுது परिचय देते हैं நிச்சயமாக वो அவர்களுக்கு रियल ஒரு लगेगा। தொடுகை கிடைக்கும், கடவுளினுடைய ऐसे ही அறிமுகம் लगेगा கிடைக்கும். அதை जैसे मैं अपने அவர்களால் बाप உணரக்கூடியதாக का இருக்கும். परिचय दे रही हूँ। परमात्मा भी पिता है ना, பின்ன तो कभी आप பரமாத்மா எல்லாருக்குமே एहसास தந்தை देखो இல்லையா? कि आपको என்னுடைய आपके தந்தையை लौकिक நான் बाप का அறிந்து परिचय देना கொள்கின்றேன்ங்கிற அந்த होगा உணர்வு அவர்களுக்குள்ளும் ஏற்படும். तो चेहरे की रौनक, ஏனென்றால் चेहरे पर எங்கு मेरा लौकिक உங்களுடைய पिता ये है, वो ये தந்தை, करता உலகாய है, தந்தையினுடைய அறிமுகத்தை ये गुण है, கொடுக்கணும்னாலும் நீங்க எப்படி दन्य இருப்பீங்க? स्वभाव है। உங்களுடைய முகத்துல என்னுடைய தந்தை இப்படி, तो किसी என் को தந்தை ऐसा இப்படி तो नहीं செய்யறாரு लगता அப்படின்னு உங்க முகத்துல அந்த कि பெருமை निश्चय करें அப்படிங்கிறது कभी। வெளிப்படும் இல்லையா? तो ये ம். थोड़ी गहरी बात है सोचने की कि मैं ஆனா बाबा இது का परिचय दे கடவுளை रही பத்தி हूँ। நாம சொல்றோம் பாருங்க. அப்போ இதை பத்தி நாம तो वो लक्षण ஆழமாக சிந்திக்கணும். நான் कह கடவுளனுடைய सकते हैं ना, அறிமுகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா अगर அவர்களால் होगा என்னுடைய முகத்தில் என்னுடைய குணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். तो परिवर्तन आना, அது அது जिनको हम परिचय வெளிப்படுத்துவதாக देते हैं இருந்தால் वो संभव हो நிச்சயமாக सकता है। ये रियलिटी है ना, நாம் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். नहीं तो हम बोल रहे हैं, மாற்றிக்கொள்வதால் முடியும். அதனால் இதுதான் बोल रहे யதார்த்தம். हैं, இது परमात्मा வெறுமனே को பேசுற परिचय दे விஷயம் रहे हैं, கிடையாது. ஆனா நிஜம், परंतु இதுதான் फीलिंग नहीं யதார்த்தம். आएगी।
நாம பேசுறோம், इसलिए கடவுளுடைய ஞானத்தை हम கொடுக்கிறோம், सभी ஆனா बाबा की ஆத்மாக்களுக்கு निमित्त ஒரு आत्माएं டச்சிங் हैं தொடுகை அப்படிங்கிறது கிடைக்கல. और அப்போ औरों को நாம निमित्त எல்லாரும் करने के लिए பாபாவினுடைய கருவி इस குழந்தைகள். तरह जितना जो बाबा ने कहा ना, शिक्षाएं बाबा की सदा याद रहेंगी, तो औरों को वो संबंध का अनुभव करा सकेंगे। हमारा भी पिता है, आपका भी पिता है, ஸோ आत्मिक रूप से हम सब அனைவருக்கும் भाई भाई பாபாவோடு हैं। நாம் தொடர்புல வந்து அந்த அதிர்வலைகளை எல்லா திசையிலும் நாம் பரப்பணும். அவர்தான் என்னுடைய जिनको जिनको தந்தை, அவரே सटीक याद नहीं உங்களுடைய है, தந்தை. वो तो நாம் அவரை विनाशकारी வந்து कार्य करेंगे। நினைவு செய்வோம் அப்படின்னு நாம அந்த எண்ணத்துல जिनके पास இருக்கணும். ईश्वरी யார்கிட்ட ज्ञान வந்து है, ஞானம் இல்லையோ वो அவர்கள் स्थापना के निमित्त कार्य करते हैं। வேற जिनको விதத்துல स्थापना के कार्य के போவார்கள். निमित्त ஆனால் யாருக்கு बाबा இந்த ने मन ஞானம் बनाया இருக்கிறதோ है, அவர்கள் ஸ்தாபனையில் ஒரு वो அங்கமாக थोड़ा இருக்கிறார்கள். डिस्टर्बेंस அந்த देने का जो ஸ்தாபனையில் पदार्थ रहे, நாம் ஒவ்வொருவரையும் பாபா கருவியாக एक बार ஆக்கியிருக்கின்றார். हम देख सकेंगे அதனால் और हमें खुशी होगी कि பாபாவினுடைய हमारा बाबा அற்புதங்களை ने ये நம்மளால सेवा कराई। பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. इसलिए நாமளும் जब भी ரொம்ப बाबा को याद மகிழ்ச்சியா करें, இருப்போம். பாபா நம்மை கருவியாக பயன்படுத்தி जिनको बाबा இருக்கின்றார், की இந்த पहचान சேவைக்காக है பாபா दृष्टि நம்மை देंगे। பயன்படுத்தி இருக்கின்றார்னு நாமளும் जिनको மகிழ்ச்சியா नहीं है இருப்போம். उनको साइलेंस से बिठा के फिर परिचय देंगे, तो उनके दिल को அதனால उनके அவங்களுக்கு अंदर ये ஒரு अनुभव அன்பான आएगा திருஷ்டி கொடுங்க. சில பேரை வந்து कि திருஷ்டி साइलेंस எடுத்துக்க क्या है, முடியாதுன்னா அவங்கள வந்து पिता कौन है, மௌனத்துல அமர்ந்திருக்க परिवार செய்து है। பாபாவினுடைய அறிமுகத்தை அவர்களுக்கு कई கொடுங்க. क्रिश्चियन आजकल क्या सेवा करते மௌனம்னா हैं, என்ன, तो हमेशा ये குடும்பம்னா सोचते என்ன, हैं கடவுள் पूजा யார்? करो, ये करो, हाँ वो तो साधन है ना, ஏனென்றால் என்ன சொல்லுவாங்க साधन तो அநேக पूरे நேரத்துல, पड़ते हैं, पर जब साधन मिलते हैं तो हम क्या உங்களுடைய करते हैं। உம், तो इसलिए हम अपना होमवर्क सरलता और நம்முடைய मधुरता का முக்கியமான கவனம் करेंगे, எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய कुछ முயற்சியில क्षणों के लिए இருக்கணும், நம்மளுடைய ஸ்திதியில இருக்கணும். அந்த ஸ்திதி தான் சேவை अंदर செய்ய முடியும். निसंकल्प நம்ம होकर எக்ஸிபிஷன் அதெல்லாம் வைக்கும்போது வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு அதிக एकदम கவனம் सरल கொடுக்கிறோம். चित्त, ஆனா நம்மளுடைய ஸ்திதி தான் அந்த कोई சேவையை प्रश्न नहीं செய்ய है, முடியும். ஒரு சில நொடிகளுக்கு साक्षी நாம் அதை होकर देखते हैं, அனுபவம் செய்வோம். மனதுல எந்த और கேள்விகளும் अपना இல்லை. पाठ करेंगे। நாடகத்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராக शांति। பாருங்கள். இலகுவாக இருங்கள். ஓம் சாந்தி. ओम शांति। अव्यक्तवाणी तारीख है 28 जून 1977। वेस्ट मत करो और वेट कम करो। सदा எதையும் வீணாக்காதீர்கள், பாரத்தை முடித்து விடுங்கள். लाइट रूप ऊर्ज भस्म करते भविष्य जमा करने वाले
सदा विश्व सेवाधारी स्वरूप में स्थित रहे आत्माओं को யார் सर्व தொடர்ந்தும் खजाने ஒரு தேவதையாக दान करके இருக்கின்றார்களோ, யார் अपने அவர்களுடைய शक्ति உள்ளிரும் பாவங்களை எல்லாம் எரித்து விட்டார்களோ, ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணிலும் எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்கின்றார்களோ, அவர்களுக்காக सदा विश्व அவர்களுடைய कल्याणकारी சக்தியின் மூலம் आत्माओं को கருணை बाप மிக்க दादा ஆத்மாக்கள் का எப்பொழுதும் याद உலக प्यार और உபகாரிகளாக नमस्ते தொடர்ந்து இருப்பவர்களுக்கும் பாப் आरती தாதாவினுடைய नमस्ते அன்பு நினைவு सदा மற்றும் நமஸ்தே. स्वचिंतन और பாப் தாதா शुभचिंतक குழுக்களை दोनों स्टेज சந்திக்கின்றார். रहती हैं। நீங்கள் जब தொடர்ந்தும் शुभ चिंतक होता है சுயத்தினுடைய तदर्थ அந்த समाप्त हो எண்ணங்களையும் जाता है। மற்றவர்களுக்காக நேர்மறையான எண்ணங்களையும் சேர்த்து व्यर्थ கொண்டிருக்கும் நிலையை நீங்கள் रहता है கொண்டிருக்கின்றீர்களா? अर्थात உங்களுக்கு शुभ நேர்மறை चिंतक का எண்ணங்கள் होना இருக்கும் कम பொழுது எல்லா जैसे பயனற்ற अगर வீணான एक எண்ணங்களும் बार முடிந்து बढ़िया चीज விடுகின்றன. का टेस्ट कर பயனற்ற लिया எண்ணங்கள் இருக்கும் तो பொழுது घटिया உங்களிடம் चीज அதிக का நேர்மறையான टेस्ट எண்ணங்கள் कभी இல்லை என்று नहीं அர்த்தமாகும். आएगा। நீங்கள் ஒரு சிறந்த वैसे शुभ பொருளை चिंतन சுவைத்த में பிறகு रहने वाला தரம் குறைந்த எதையும் व्यर्थ எடுத்துக்கொள்ள चिंतन நினைக்க कर नहीं மாட்டீர்கள். அது सकता। போலவே நேர்மறை चिंतन எண்ணங்களை चलाना கொண்டவர்களுக்கு பயனற்ற अर्थात எண்ணங்கள் उसका இருக்க முடியாது. स्वरूप ஒரு परिचय। எண்ணத்தை கொண்டிருப்பது என்பது அதன் अच्छा உருவமாக आगे की மாறுவதாகும். मुरली कल सुनेंगे। ओम शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। ஆதிரத்தினங்களின் பகிர்வு. அம்மாவினுடைய முரளி. உலகாய பிராமணர்கள் ரொம்ப போதையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போதை எங்கிருந்து கிடைச்சது? இங்கிருந்து தான் இல்லையா? தந்தை இப்ப வந்திருக்கிறார். தந்தை அவருடைய முதல் படைப்பை படைத்திருக்கின்றார். நாமே அந்த படைப்பு. அந்த முதல் படைப்பு மிக மிக போதை உடையவர்களாக இருக்கணும் இல்லையா? நாம் நேரடியாக கடவுளிடமிருந்து பிறப்பை பெற்றிருக்கின்றோம். நீங்க கடவுளுடைய முதல் படைப்பு அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு தூய்மையும் ராஜரிக தன்மையும் ஒழுக்கமும் உங்களிடம் ஆழமாக இருக்க வேண்டும் இல்லையா? அதனாலதான் இந்த பிராமண குலம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இல்லையா? நம்முடைய குலம் மிக மென்மையானது இல்லையா? இந்த மென்மையான குலத்தினுடைய குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம். நாம் நம்முடைய குலத்தின் பெயரை தக்க வைக்க வேண்டும். குடும்பம், நம்முடைய தந்தை, இவர்களுடைய பெயரை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம் கவனத்தை கொடுக்க வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து என்ன வேணுமோ அதை பெற வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம்மளோட பெரு பேர்கள் இருக்க முடியும். இதை நமக்குள் நாம் வைத்திருக்க வேண்டும். நாம் போதையுற்று இருக்கின்றோம் அப்படிங்கிறதால நம்ம மற்றவங்களுக்கு வெளியில அதை காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த போதையை நாம் உள்ளுக்குள்ள வச்சிருந்து மகிழ்ச்சியா இருக்கணும். நான் யாருடைய குழந்தை? இது நாம் மேல் நோக்கி போக வேண்டிய நேரம், கீழ் நோக்கி வர வேண்டிய நேரம் முடிந்து போய்விட்டது. இந்த நேரத்துல தந்தை வந்திருக்கின்றார், நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார், 3 காலத்தினுடைய நேரத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுவே திரிகால்தர்ஷி. பாபா திரிகால்தர்ஷியாக இருக்கின்றார். நாமும் கூட மாஸ்டர் திரிகால்தர்ஷி. 3 காலங்களையும் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் நேரத்தினுடைய 3 அம்சங்களையும் தெரிந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். தந்தை நமக்கு இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். 3 காலத்தினுடைய நேரம் ஏன் இப்படி அழைக்கப்படுகிறது? ஏன் 4 அல்லது 5 விதமான காலத்தை பற்றிய ஞானம் ஏன் கூறப்படுறதில்லை? ஏன்னா 3 காலங்களும் மாறுகின்றது. இப்ப பாபா சொல்றார், ஆதியான ஆத்மாக்கள் நிராகார உலகத்திலிருந்து கீழே ஆரம்பத்துல வராங்க. அதுவே ஆரம்ப காலம். அதுதான் நேரத்தினுடைய முதல் அம்சம் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்தூல உலகத்திற்கு நாம் வரும் பொழுது அங்க மேக்சிமம் 84 பிறவிகளை நாம் எடுக்கின்றோம் இந்த ஸ்தூல உலகத்துல. அப்ப இந்த 84 பிறவிகளை நாம் முடித்து திரும்ப வீடு திரும்புகின்றோம். அப்போ இந்த 84 பிறவிகள் தான் நடுப்பட்ட காலம். அப்போ நாம மேலிருந்து கீழே வர
அப்படிங்கிறது ஆரம்ப காலம், நடுவுல நம்ம ஆரம்பத்துல அப்ப நிராகாரமாக இருக்கிறோம், நடு காலத்துல நாம் பிறவிகள் எடுக்கின்றோம். இந்த பிறவிகள் தான் நம்முடைய பிறப்பு மறுபிறப்பினுடைய சக்கரமாக இருக்கிறது, கால சக்கரம். சக்கரம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? நேரம் முடியறப்போ நாம இந்த எங்க வந்தோமோ அங்க திரும்ப போகணும். रत्न लुटाए तूने, सौभाग्य जगाए तूने, ऐसी ज्ञान मुरली सुनाई तूने। नैनों के पलने में जो पालना दी मम्मा, नैनों के पलने में जो पालना दी मम्मा, और दृष्टि से लोरिया सुनाई तूने। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. To remain constantly cheerful, be சதா முக easy மலர்ச்சியுடன் இருப்பதற்கு and இலகு tolerant. சுபாத்தை கொண்டவராகவும் Easiness சகித்துக் and கொள்பவராகவும் இருங்கள். sweetness. இன்றைய தலைப்பு Bap எளிமையும் Dada இனிமையும். wants to see இன்றைய simplicity, இஷாரா, easiness, பாப்தாதா and குழந்தைகளான உங்கள் sweetness அனைவரின் in the செயல்பாடுகளிலும், activity, முகங்களிலும், வார்த்தைகளிலும் faces, மற்றும் words, and செயல்களிலும் actions of எளிமையையும் all you children. லேசான தன்மையையும் இனிமையையுமே காண If due to விரும்புகின்றார். force or tiredness, பலவந்தத்தாலோ your அல்லது words are not கலைப்படைவதாலோ feeling sweet, உங்கள் வார்த்தைகளில் if your சிறிதளவேனும் face is இனிமை sweet இல்லாது but உங்களின் serious, முகம் இனிமையற்று you would கடுமையாக not be இருந்தால் said to be தெய்வீக full குணங்கள் of all அனைத்தும் நிறைந்தவர் என virtues. உங்களை கூற முடியாது. No matter what the சூழ்நிலைகள் எத்தகையதாக circumstances are, இருந்தாலும் உங்களின் தெய்வீக whatever your குணங்கள் virtues எதுவோ are, அவையே வெளிப்பட let them வேண்டும். emerge. பாப்தாதாவை போன்றே Just அதே as தெய்வீக Bap Dada குணங்களும் is, பணியும் let the same வார்த்தைகளும் virtues, எண்ணங்களும் உங்களின் tasks, மூலமாக words, அனுபவம் and செய்யப்பட thoughts வேண்டும். be experienced. அனைவரின் உதடுகளில் இருந்தும் வெளிப்பட வேண்டும். Let it இவர் emerge in பாப்தாதாவை போன்றே everyone's lips. இருக்கின்றார். This one appears to be the same as Bap Dada. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 13. அவ்யக்தி To பரிவாருக்கு உங்களை remain வரவேற்கின்றோம். constant, இன்றைக்கு நாள் cheerful, be 13. easy-natured and சதா tolerant. இலகுத்தன்மையோடு Today's topic, முகமலர்ச்சியோடு easiness இருப்பதற்கு and sweetness. சகித்துக் கொள்ளும் சக்தி உடையவராக இருங்கள். Specialities of Mother Jagadamba. மம்மாவினுடைய In the விசேஷத்தன்மை practical form of அனைத்து Mama, the நற்குணங்களினதும் virtue of சுரங்கமாக maturity, விளங்கும் which is the முதிர்ச்சி என்ற mother of நற்குணத்தை all நடைமுறை virtues, ரூபத்தில் not பார்த்தோம். mother with attachment, பற்றை கொண்ட but தாயாக mother அன்றி who ஒரு is a சிறந்த good தாய், mother, teacher, and ஆசிரியராகவும் guru. She குருவாகவும் was a விளங்கிய mother who தாய் taught மம்மா. everyone through her அவர் own தனது சொந்த example. உதாரணத்தின் மூலமாக Because of அனைவருக்கும் being கற்பித்த ஒரு mature தாயாக and இருந்தார். patient, Mama had முதிர்ச்சியாகவும் the பொறுமையாகவும் powers to இருந்ததால் merge into her மம்மாவிடம் love. அமிழ்த்து Because கொள்ளும் of the சக்தியும் powers to உள்ளடக்கும் merge சக்தியும் into இருந்தன. her, Mama அமிழ்த்து was கொள்ளும் a மற்றும் virtue of உள்ளடக்கும் tolerance. சக்திகளால் With மம்மா the virtue of சகிப்புத்தன்மையின் tolerance, ரூபமாக Mama இருந்தார். was always சகித்துக் cool கொள்ளும் and நற்குணத்தால் peaceful. மம்மா எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் Now we will listen அமைதியாகவும் to இருந்தார். Didi. இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Success in the life depends a lot on the nature. வாழ்க்கையின் வெற்றி Good என்பது intellect is important, நம்முடைய இயல்பை but also பொறுத்த விஷயமாக sweet nature, இருக்கிறது. gentle nature,
பாபா respectfully, மென்மையான ஒரு சுபாவம், can also pass it on. மரியாதை கொடுக்கும் சுபாவம், இது Because எல்லாமே the நம்முடைய person is வெற்றிக்கு அங்கமாக recognized by இருக்கிறது. ஒரு not மனிதரை only எப்படி intellectual அடையாளம் காண்கின்றோம் capacity, அப்படின்னா அவங்க எவ்வளவு but புத்திசாலி also by அப்படிங்கிறது the nature. மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய இயல்பு Because எப்படி it இருக்கு is அப்படிங்கிறத important to பொறுத்து. have good ஏன்னா nature, நல்ல but ஒரு இயல்பை also good கொண்டிருப்பது ரொம்ப intellect. ரொம்ப முக்கியம். அதே And I நேரத்துல know that புத்திசாலியாகவும் நாம் many ask இருக்கணும். me, நல்ல புத்தி நம்ம கிட்ட what is இருக்கணும். more நிறைய பேர் important? வந்து கேட்பாங்க எது ரொம்ப I முக்கியம் said, அப்படின்னு. if you have good நான் intellect, சொன்னேன், உங்ககிட்ட நல்ல you should புத்தி have good இருக்கு heart also. அப்படின்னா உங்ககிட்ட நல்ல இதயமும் இருக்க So, வேண்டும் one who has good heart அப்படின்னு நான் சொன்னேன். can யாருக்கிட்ட நல்ல learn இதயம் and இருக்கிறதோ grow அவர்களால கற்றுக்கொள்ள முடியும், and வளர then have good முடியும், intellect also. அவங்களுக்கு நல்ல So புத்தியும் this இருக்க is முடியும். how intellect ஸோ இப்படிதான் and புத்தி our என்பது nature both are நம்முடைய very, very இயல்பும் important. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. Baba had been talking a lot about பாபா easy நிறைய nature or சகஜ serene சுபாவம், nature இலகு சுபாவம் அல்லது ஒரு ரொம்ப because சுத்தமான that ஒரு soul will have இயல்பை two பத்தி பாபா specialities, பேசுறார். ஏன்னா அந்த ஆத்மா கிட்ட ரெண்டு self-trust விசேஷத்தன்மை இருக்கும். என்னன்னா and சுய நம்பிக்கை self-transformation. மற்றும் சுய மாற்றம். Because sometimes deeply within, ஏன்னா ஆழமாக we சில think நேரத்துல that பார்க்கும்போது easiness also could be அந்த carelessness, சுலபமான தன்மையை நம்ம and we are not able கவனக்குறைவான to தன்மை கூட வந்துடும். convince ourselves அப்போ that it நம்மளையே won't be நாம carelessness. சமாதானப்படுத்திக் கொள்ள முடியாது. நான் Easy nature, கேர்லெஸ்ஸா that இல்லை means அப்படின்னு. ஆனா not get stressed. ஒரு சகஜ Everything you சுபாவம், do, not இலகு only சுபாவம் அப்படின்னா confidence of நாம intellect, ஒரு புத்தியின் but நம்பிக்கை வச்சு lot of செய்யறது self-trust, மட்டுமில்ல, ஆனா சுயத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. understanding of three ட்ரஸ்ட் அப்படின்னு aspects of சொல்றது time. நேரத்தினுடைய 3 With அம்சங்களையும் நாம் self-trust, புரிந்து கொண்டு அதன் we அப்புறம் நம் will சுயத்தின் மீது make it. நம்பிக்கையும் நாம வைக்கும்போது There will நம்மளால be அதை செய்ய success. முடியும், நமக்கு Task வெற்றி will be கிடைக்கும், accomplished. காரியம் நிச்சயம் So நடைபெறும், no stress. நிறைவேறும். அதனால எந்த But if ஒரு you are மன stressed, அழுத்தமும் நம்ம கிட்ட your இல்லை. whole உங்ககிட்ட team மன will also அழுத்தம் be இருந்ததுன்னு stressed. சொன்னா உங்களுடைய குழுவும் கூட மன Whatever அழுத்தத்துல is வந்துவிடும். the of the team, எந்த அந்த டீமுடைய you அதே could see மாதிரியான ஒரு everyone had that உணர்வை kind of கொண்டிருக்கிறதை பார்க்க feeling. முடியும். So அதனால everyone feeling எல்லாருமே responsible, பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். be easy, அதே நேரத்துல so that there is இலகுத்தன்மையோட no இருக்கணும். stress. அதனால நமக்கு எந்த மன அழுத்தமும் And இல்லை. Baba says பாபா sometimes there சொல்றாங்க, is சில stress நேரத்துல மன அழுத்தம் இருக்கும் பொழுது and then அந்த sweetness இனிமை is அப்படிங்கிறது lost. இழக்கப்பட்டு விடுகிறது. Anyone யாராச்சும் ஏதோ says சொல்றாங்க, அப்ப என்ன ஆகும், you நீங்க just become ரொம்ப very சத்தமா loud. பேச ஆரம்பிச்சிருவீங்க. So we have to be அப்ப நாம என்ன it's a good பண்ணணும், subject ஒரு in relationship மிக நல்ல or சப்ஜெக்ட் to இது. அதாவது maintain படிக்கிறதுக்கு மிக நல்ல ஒரு பாடம். easiness உறவு முறைகள்ல and நாம sweetness. சகஜ So சுபாவத்தையும் Baba is இனிமையையும் வைத்திருக்க வேண்டும். easiness and பாபா sweetness சொல்றார், both are important. இனிமையும் I think எளிமை that when we தன்மையும் take ரொம்ப homework, முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. we நம்ம are able to ஹோம்ஒர்க் observe எடுத்துக்கும் போது ourselves நம்மளால நம்மையே and கவனித்து we பார்க்க then start முடிகின்றது. becoming attentive அதன் பிறகு நாம and to see கவனம் where I கொடுக்கக்கூடியவர்களாக lose the ஆறோம். sweetness, நான் என்னுடைய why I இனிமையை have so many இழக்கின்றேன், ஏன் useless thoughts, எனக்கு இப்படி பயனற்ற எண்ணங்கள், இத்தனை because of எண்ணங்கள் ஏன் lack of என்கிட்ட இருக்கு easiness. அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட When இலகுத்தன்மை you have இல்லை. a serene nature, then you don't have உங்ககிட்ட ஒரு நல்ல lot of தூய்மையான wasted thoughts. புனிதமான இயல்பு So இருக்கும்போது Baba is உங்ககிட்ட saying, வீணான Baba எண்ணங்கள் இருக்காது. இப்போ want to பாபா see என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா எதை பார்க்க விரும்புகின்றார் simplicity, அப்படின்னா, that is எளிமை, easiness, and இலகுத்தன்மை, also அதன் sweetness. கூடவே இனிமை. Good match, right? We will நல்ல ஒரு observe பொருத்தமான குணங்கள் whole இல்லையா day இந்த tomorrow. மூன்றும். So ஸோ Baba says நாளைக்கு that முழு sweetness நாளும் இதை நம்ம in the கவனிச்சு பார்க்கலாம், activity செக்கிங் பண்ணலாம். நம்மளுடைய காரியங்கள்ல இனிமை இருக்கணும். and also faces, அதன் கூடவே நம்முடைய your words and முகமும் your கூட, நம்முடைய actions. வார்த்தைகள், நம்மளுடைய Of செயற்பாடுகள், of all of you children, குழந்தைகளாகிய உங்கள் அனைவரிலும் இந்த 3 விஷயத்திலும் Baba says that பாப் தாதா if இனிமையை பார்க்க you have விரும்புகின்றார். tiredness, உங்ககிட்ட ஒரு sometimes too களைப்பு much, தன்மை your இருந்தது tiredness, so Baba அப்படின்னா, says, then நீங்க களைப்படைந்து when விட்டாலோ, you are there is tiredness, Baba says, then your words
அப்போ not நீங்க even களைப்படைந்திருந்தால் உங்களுடைய வார்த்தைகள் அப்போ எப்படி இருக்கும்? sweet. They're not sweet. இனிமையாக இல்லை, இல்லையா? You will say something நீங்க from ஏதோ your சொல்லிடுவீங்க, frustration, from your உங்களுடைய இயலாமையிலிருந்து, the words you உங்களுடைய say மன is அழுத்தத்தில இருந்து நீங்க face ஏதோ isn't சில sweet. வார்த்தைகளை சொல்லிடுவீங்க. அப்போ Then Baba உங்களுடைய says, முகம் but இனிமையா change. இல்ல, ஆனா ரொம்ப சீரியஸா இருக்கு, அதான் கொஞ்சம் So கடினமாக others will இருக்கு அப்படின்னா think மத்தவங்க it's not என்ன easy. எப்படி நினைப்பாங்க? So Baba says that இலகுத்தன்மை you இல்ல would அப்படின்னு not நினைப்பாங்க. be able to be அப்போ full of உங்களால all the virtues. எல்லா குணங்களையும் தெய்வீக குணங்களையும் உடையவர் அப்படின்னு So உங்களை சொல்ல which is முடியாது very அப்படின்னு common பாபா to be சொல்றார். stressed. ஏன்னா இது ரொம்ப இப்போ Very common. ஒரு So விஷயமாக Baba இருக்கு, is saying இல்லையா? that no matter, இப்ப பாபா சொல்றாங்க, எந்த எந்த விஷயமாக இருந்தாலும், I சூழ்நிலை always say, do எப்படிப்பட்டதாக as இருந்தாலும் much you can do. உங்களால But don't be எவ்வளவு முடியுமோ stressed. அவ்வளவு So எவ்வளவு Baba முடியுமோ says அவ்வளவு no செய்யுங்க, ஆனா matter ஸ்ட்ரெஸ்ல what வராதீங்கன்னு the நான் சொல்லுவேன். circumstances ஆனா are, பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, Baba says சூழ்நிலைகள் that எப்படிப்பட்டதாக whatever your இருந்தாலும் virtues are, let them உங்களுடைய குணங்கள் என்னவோ, let them emerge. உங்களுடைய குணங்கள் தெய்வீக குணங்கள் என்னவோ அது Under stress, வெளிப்படட்டும். all the virtues are kind of suppressed. ஏன்னா நீங்க So மன people அழுத்தம் start உடையவராகும் saying no. போது உங்களுடைய தெய்வீக They don't குணங்கள் எல்லாம் experience அமிழ்ந்து their விடும், virtues. இல்லையா? மக்கள் உங்களை பார்க்கிறப்போ உங்களுடைய So குணங்களை like அவர்களால் Baba அனுபவம் says, செய்ய முடியாது, let நீங்க them ஸ்ட்ரெஸ்ல emerge. இருக்கிறப்போ. அப்போ பாபா சொல்றாங்க, Because உங்கள்கிட்ட if இருக்கிற that is what தெய்வீக you are குணங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். under stress, you are ஏன்னா not நீங்க able to express மனபாரம் them. உடையவராக ஆகும்போது, So மன your vision, பதஷ்டத்துல your வரும் image பொழுது is completely உங்களுடைய different. Just at Bab Dada, ரூபம் முற்றிலுமாக Baba says, வேறுபட்டதாக ஆகிறது. let எப்படி this பாப்தாதா virtue, இருக்கின்றாரோ, let அவருடைய the same குணங்கள் எப்படி virtue, இருக்கிறதோ அதே same குணங்கள், words and அதே same words வார்த்தைகள், அதே கர்த்தவியம், அதாவது அதே would பாபாவினுடைய be காரியம் உங்களுடையதாக வெளிப்படட்டும். experienced. Your image, your அப்போ உங்களுடைய speaking, ஸ்வரூபம், நீங்க everything. பேசுவது Baba எல்லாமே says பாப்தாதாவை போல of Bab இருக்கணும். Dada will be experienced through you. உங்கள் மூலம் Baba says பாப்தாதா let them emerge தென்படுவார். from everyone's lips. மற்ற அனைவருடைய உதடுகளில் இருந்தும் என்ன வெளிப்பட வேண்டும் We are அப்படின்னா, 10, 12. Just imagine 10, if 12 everyone பேர் is in the இருக்கிறீங்க, same எல்லாருமே mood, same ஒரே vibe இந்த மாதிரி of ஒரு the மூடுல effective ஒரே மாதிரி thinking. வார்த்தைகள் பேசிட்டு இருக்கும் போது அது என்ன மாதிரி ஒரு So Baba தாக்கத்தை says that ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. this one appears to be same இவர் as Bab பாப்தாதாவை Dada. போலவே இருக்கின்றார் அப்படின்னு எல்லாரும் Lot உங்களை of சுத்தி people இருக்கிறவங்க these எல்லாம் days do சொல்லுவாங்க. come closer and நிறைய say, பேர் oh, I just feel ரொம்ப I'm in கிட்ட front of வந்துட்டு Bab என்ன Dada. சொல்றாங்க, நான் பாப்தாதா முன்னால இருக்கிற உணர்வு ஏற்படுது அப்படின்னு This சொல்றாங்க. feeling of Bab Dada doesn't come anymore. சோ And Baba says, but you all have to be like பாப்தாதா Bab Dada. வரதில்லை அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா Many பாபா times என்ன Baba சொல்றாரு, used நீங்க to எல்லாருமே பாப்தாதாவை give போல signal இருக்கணும் to us. அப்படின்னு சொல்றார். When பாபா you all நமக்கு நிறைய முறை அநேக become முறை like Bab சிக்னல் Dada. கொடுத்திருக்கார், நீங்க எல்லாரும் எப்போ பாப்தாதா போல Because ஆக why போறீங்க people should அப்படின்னு. miss Bab Dada, right? ஏன்னா மக்கள் ஏன் It's a very பாப்தாதாவை interesting thinking அனுபவம் about this. பண்ணாம இருக்கணும், இல்லையா? That இதை how பத்தி my சிந்திங்க. இது presence ரொம்ப creates ஒரு ஆர்வம் the கொடுக்கக்கூடிய presence of விஷயம். Bab Dada. என்னுடைய இருப்பு பாப்தாதாவினுடைய Whether I பிரசன்னத்தை am உருவாக்க speaking, வேண்டும். whether I நான் am பேசுவதாக getting இருந்தாலும், things done, நான் விஷயத்தை but feeling எப்படி சாதிச்சுக்கிறேன், like you want your colleagues to உணர்வுகள், finish the task, உம், இது எல்லாமே let them also experience something. மற்றவர்கள் And when காரியத்தை they முடிப்பது experience that, மட்டுமல்ல, they அவர்கள் அதை would like to அனுபவம் do செய்யட்டும். ஏன்னா அவங்க அது more அனுபவம் capacity செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு until இன்னும் அதை செய்ய their பிடிக்கும். love and அவர்களுடைய dedication, commitment will increase. கெப்பாசிட்டி, கொள்ளளவு, அவர்களுடைய ஈடுபாடு We all எல்லாமே have done enough அதிகரிக்கும். tapasya நாம் எல்லாரும் and been போதுமான working அளவு quite தபஸ்யா hard. செஞ்சிருப்போம், நம்ம ரொம்ப So கடின let உழைப்பு there be செய்திருக்கிறோம். the fruition, the அதனால reward இப்ப of அதனுடைய that பலனாக, by அதனுடைய following, வெகுமதி இருக்கட்டும். creating that image at that stage அந்த ஸ்திதியிலும் and the அந்த ஒரு task சுரூபத்தையும் அந்த accomplishment காரியத்தையும் in the fast நாம speed. இப்போ Oh, மிக வேகமான வழியில கொண்டு வருவோம். ஓம் சாந்தி. காவியத்தின் பரிவார் ஆன்மீக சம்பாஷணை, இதய பகிர்வு இதயத்தை தொடுகின்றது. மோகினி தீதியுடன்
ஆஹ், மூத்த சகோதரிகளின் உரையாடல். தீதியுடன் விசேஷ விருந்தினரின் உரையாடல். Om Shanti, Moini Didi. ओम Good शांति। evening, Avyakti Parivar. Om Shanti. ஓம் This சாந்தி. is a very, very beautiful topic, Didi, of connection தீதி, between இது simple மிக நல்ல அழகான ஒரு தலைப்பாக and இருக்கிறது. I really loved the way you made this connection where in இந்த the தொடர்பை நீங்க ஏற்படுத்தது ஹிந்தி where சீரீஸ்ல மிக அற்புதமாக இருந்தது. is okay. So if we can continue this way, that I am seeing specialities, then through my நான் eyes, விசேஷ then தன்மைகளை என் கண்களின் மூலம் நாம பார்க்கிறோம் அப்படின்னா weaknesses, நாம we யாருடைய don't ப- think about it, பலவீனங்களை therefore பார்க்கவும் மாட்டோம், அப்ப அதை பத்தி சிந்திக்கவும் மாட்டோம், அதனால அதை பேசவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இது சூழலுக்கு ரொம்ப உதவி செய்யுது அப்படின்னு one சொன்னீங்க. of my favorite purushas, ஸோ உங்களுடைய that ஒரு has தொடர் been எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. that's from my பிளேம்லெஸ் திருஷ்டி அப்படின்னா குற்றம் இல்லாத ஒரு But I பார்வை, want to ask ஒரு you திருஷ்டி. from my own experience, Didi, என்னுடைய சொந்த what அனுபவத்திலிருந்து நான் தேதி உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, sometimes எந்த ஒரு பயிற்சி working என்பது our நமக்கு eyes, உதவி செய்யும். hearing ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு கண் இருக்கு, காது இருக்கு, அதனால நீங்க sometimes பார்ப்பீங்க, that are not right, சில விஷயங்கள் சரியில்லாததை நீங்க what we பார்ப்பீங்க. try to அதே do நேரத்துல drama, நீங்க it's நாடகம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு, எல்லாரும் அவங்களுடைய பாகத்தை செய்யறாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு யஜ்யத்திற்காக. அப்போ நீங்க எப்படி ஒரு சமநிலையை வச்சிருப்பீங்க? கொஞ்சம் அதுல நீங்க எப்படி அந்த சமநிலையை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க So தீதி அப்படின்னு I look கேக்குறாங்க. at everyone as if தீதி that's their சொல்றாங்க, limit. நான் எல்லாரையும் அவங்களுடைய This much அவ்வளவுதான், இந்த அளவுதான் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ எந்த அளவு அவங்களுக்கு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். இப்ப என்னுடைய கொள்ளளவு ஜாஸ்தியா இருக்கு, என்னால ஜாஸ்தி செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப இவங்க அப்படி அப்படின்னு நாம சிந்திக்கிறோம். ஒன்று நாடகம்னு சொல்றது, மற்றொன்று அப்படிப்பட்ட மேன்மையான எண்ணங்களை உருவாக்குங்க. மன்சா சேவா பாபா சொல்றார், அது விஷயங்களை இன்னும் நல்லதாக்க உதவி செய்யும். நம்மளால இன்னும் நிறைய சாதிக்க முடியும். பாபா நீங்க என்ன உங்களுக்கு சொல்லணுமோ அதை இனிமையோட செய்யுங்க அப்படின்னு சொல்றார். ஒண்ணு நம்ம எல்லாருமே எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வுகள்ல என்ன இருந்ததோ அது மத்தவங்களுக்கு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் அப்படின்னா அது உதவி செய்ய போறது. அதாவது நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மத்தவங்க அதற்கு எதிர்த்து செயல்படுறாங்கன்னா அது உதவி செய்ய போறது இல்லை. எப்போதும் நான் ஞாபகம் வச்சுப்பேன், தாதி ஜானகி சொல்லுவாங்க, முதல்ல உங்களுடைய உணர்வுகளை சரி பண்ணுங்க, அப்போ அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாதி எப்போதும். அதன் கூடவே எங்கேயோ நம்முடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதோ நான் பழைய விஷயங்களை பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படிங்கிறப்போ என்னுடைய அந்த உணர்வுல அந்த பழைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நான் சொல்லும் போது என்ன பண்றேன், அந்த பழச நான் திரும்ப சொல்றேன், எடுத்து காட்டுறேன். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்க பழச கொண்டு வராங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். நம்மளுடைய விழிப்புணர்வுல அந்த பழசு வந்தா கூட
என்ன ஆகும், அது மற்றவர்களுக்கு और தெரியும். good wishes, அதனால lovely நாம names. எல்லாருக்காகவும் நல்ல ஆசைகளையும் Because we நல்ல all are உணர்வுகளையும் நாம instruments of Baba. வச்சிருக்கணும். ஏன்னா நாம் So எல்லாரும் we have to பாபாவுடைய have this கருவிகளாக attitude. இருக்கின்றோம். நாம ஒருவர் I மற்றவருக்கு don't have உதவி to செய்ய sit and say, வேண்டும். oh, you can't do this. நான் You உட்காந்து understand. உங்களால இதை You செய்ய முடியல understand. அப்படின்னு What நான் I சொல்ல have, let me வேண்டாம். do. என்ன பாபாவுடைய I காரியம் இல்லையா, cooperate என்னால with என்ன the முடியுமோ way நான் அதை செய்யறேன், நான் the ஒத்துழைப்பு Buddhist கொடுக்கறேன், program. நான் தானம் And பண்றேன், it works perfectly. அருள்பவராக இருக்கின்றேன். அப்போ Because you cannot எல்லாமே மிக sit மிக back. நல்லா வேலை செய்யும். ஏன்னா நீங்க இது இப்படிதான் Because அப்படின்னு in உட்காந்துட this முடியாது partner பின்னாடி. in Seva, ஏன்னா if நீங்க you அப்ப try to help பார்ட்னர்ல another, சேவால you don't வித்தியாசப்பட்ட have the மனதோடு good வராம qualities of ஒரு Baba. நல்ல குணங்களை Then you எல்லார்கிட்ட will be இருக்கிறதும் successful. நல்லதே வெளியில வரும்போது உங்களால That is வெற்றியோடு why, இருக்க முடியும். when you have this transformation, இந்த மாற்றத்தை then உங்களோட it's நீங்க very வச்சிருக்கும் long-term போது அது transformation. ஒரு It நிறைய can be நாள் done நீங்க in many சேர்ந்து ஒரு episodes, காரியத்தை செய்ய முடியும். 25 years, 50 years. சில பேர் 35 Even வருஷம் there 50 are வருஷம் எனக்கு differences. அவர்களை So தெரியும். you அவங்கெல்லாம் don't வித்தியாசமா expect இருந்தாலும் கூட you ரெண்டு don't பேர் expect எப்போதுமே the எந்த same. ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் இருப்பாங்க Still, இல்லையா? just start with ஆனாலும் கூட இது a lot of பாபாவினுடைய காரியம். self-realization, lot of நம்ம கிட்ட love. நிறைய சுய மாற்றம், நிறைய அன்பு, ஒத்துழைப்பு So இதெல்லாம் நிறைய இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். Thank you so much, Didi. I'm so happy I asked this question because you gave me treasures of practices. இது So நீங்க நிறைய உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய பொக்கிஷங்கள் கொடுத்திருக்கிறீங்க. So thank you so much. I will take this to my heart. Didi, இது நான் ரொம்ப இதயத்துல வச்சு பாராட்டுறேன் நீங்க சொன்ன விஷயங்கள். இன்னொரு கேள்வி என்னன்னா, பாபா சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஒரு சீரியஸ், உங்களுடைய முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு, அதாவது கடினமாக இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் இல்லைன்னு பாபா சொல்றார். ஆனா சில நேரத்துல நான் சீரியஸா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க சீரியஸா இல்லைன்னா நல்ல ஒரு முயற்சியை செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா, சில நேரத்துல நான் மௌனத்தை பயிற்சி செய்யும் பொழுது நான் எதுவும் நான் ஒரு புன்சிரிப்பு செய்யாம பேசாம இருக்கிறப்போ ஏதோ என்கிட்ட தவறா இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி இந்த விஷயங்களை சமநிலையில கொண்டு வருவீங்கன்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, when there is நீங்க somebody coming in செய்யலாம். front of இப்ப you, யாரோ even உங்க if you முன்னாடி make வராங்க அப்படின்னு good சொன்னா effort, you can நீங்க smile, நல்லா முயற்சி you செய்தால் can கூட at least பரவாயில்ல. ஆனா accommodate உங்களால the presence. முகமலர்ச்சியோடு இருக்க But முடியும். if அவங்கள like நீங்க that, பாத்தீங்கன்னு no, that I காட்டிக்கலாம். haven't seen that person, நான் அவங்கள then they பார்க்கவே get இல்லாத very மாதிரி நான் confused. இருந்தேன்னா அப்ப So I அவங்களுக்கு think that இந்த is கேள்வி good. வரும், இவங்க எப்படி Just இருக்கிறாங்க hello, அப்படின்னு. very good morning, நான் ஹலோ always சொல்றேன், குட் salutate மார்னிங் சொல்றேன், இல்ல ஓம் and சாந்தி சொல்றேன் contemplative, அப்படின்னா அதே reflective நேரத்திலேயே service. நான் Because என்னுள்ளேயும் that நான் will இருக்கலாம், make a கவனித்தவாறு. difference. உங்களுடைய முயற்சிகளில் நீங்க தொடரலாம். Because when others have wasteful thoughts for you, that என்ன also மற்றவர்கள் உங்களுக்காக வீணான எண்ணங்களை வச்சிருந்தாங்கன்னா அதுவும் கூட உங்களை பாதிக்கும். அதற்கு பதிலாக நாம் நல்ல விதத்துல ஓம் சாந்தி சொல்லலாமே. சிஸ்டர் கேக்குறாங்க, நீங்க மௌனத்துல இருக்கும்போது உள்ளுக்குள்ள நீங்க இருக்கும்போது நான் சிரிக்க மறந்துடுறேன். அப்ப நான் முகமலர்ச்சியோட இருக்காத போது நான் ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நான் சிரிக்காதது. தீதி சொல்றாங்க, சிலப்ப நான் வாயால சொல்லலைன்னா கூட கையால கூட நான் காட்டிடுவேன். நான் வார்த்தை கூட சொல்லலை, ஆனா கையால காட்டுறேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்துது. தீதி சொல்றாங்க, தீதி நீங்க ஸ்மைல் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். தீதி இன்னைக்கு அவேக் சிக்னல்ல இருந்து ஒரு கேள்வி. பாபா சொன்னாங்க, உங்களுக்கு களைப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்க சில நேரத்துல எரிச்சல் அடைறீங்க, இன்னும் மேல கேள்வி கேட்காதீங்க அப்படின்லாம் நீங்க சொல்வீங்க. இதை நாம எப்படி தவிர்த்து விடலாம், எப்படி நாம கலைப்படையாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சிஸ்டர். எங்க வயசுல நீங்க சேவைக்காக இங்க இருந்து இந்த நாட்டுக்கு வெவ்வேறு நாட்டுக்கு பயணித்து கொண்டே இருந்தீங்க. அந்த மாதிரி எங்க வயசுல சின்ன வயசுல இருந்தப்போ நீங்க எப்படி அப்பெல்லாம் உங்களுக்கு டயர்ட் ஆகலையா தீதி அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, நான் என்னன்னா உள்ளுக்குள்ள நிறைய ஒரு சாந்தமா இருக்கிறத நான் வச்சிருக்கேன். அப்ப என்கிட்ட அந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நான் அகநோக்குல போறேன், பாபாவின் நினைவுல இருக்கிறேன், நான் சத்தம் இல்லாம சாந்தமா இருக்கிறேன். அப்போ என்னால அந்த காரியத்தை செய்ய முடியுது. நான் கலைப்படையாம என்னால அதை செய்ய முடியுது. சில நேரத்துல உடல் கலைப்படைஞ்சிடும், சில நேரத்துல புத்தி கலைப்படைஞ்சிடும். ஆனா நீங்க அகநோக்குல போற போது உங்களுடைய ஆற்றலை நீங்க நல்ல விதமா வச்சிருக்க முடியும்.
So Didi, one question I have from yesterday's Avyak signal, can I ask you that? Sure. So yesterday you were நேத்து talking சிக்னல்ல about இருந்து ஒரு Baba, கேள்வி. and in that நீங்க you வந்து mentioned சுத்தமான about இதயத்தை the பத்தி good நேத்து qualities பேசுனீங்க. மிக of நல்ல being குணங்களை சொன்னீங்க. transparent and at the same நாம time வந்து ரொம்ப யுக்தியுக்த். வெளிப்படையாக இருக்கணும், அதே நேரத்துல So you யுக்தியுக்தாக once இருக்கணும்னு when சொன்னீங்க you are தீதி. transparent, you say everything that is நீங்க in your heart, டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா yeah, இருக்கும்போது but உங்க இதயத்துல இருந்த எல்லாமே you said that சொல்லிடுவீங்க. you also அதே have நேரத்துல to be very யுக்தியுக்த் careful அப்படின்னு to சொன்னா know நீங்க how to எப்ப say. சொல்லணும், So எவ்வளவு my சொல்லணுங்கிறதும் question உங்களுக்கு is, how do you தெரிஞ்சிருக்கணும்னு know சொன்னீங்க. if ஸோ கேள்வி you என்னன்னா, are எனக்கு எப்படி transparent தீதி or தெரியும் if நான் I should வந்து be வெளிப்படையாக not இருக்கணுமா, speaking இல்ல too இப்ப much? வந்து யுக்தியுக்தா And I இருக்கணும், want to அதிகம் share one சொல்லக்கூடாது அப்படிங்கிறது story எனக்கு from எப்படி Baba. தெரியும்? One தீதி time அம்மா Baba கிட்ட bought இருந்து ஒரு a ஸ்டோரி nice shirt சொல்லு. for Baba, and Baba பாபாக்கு told ஒரு the நல்ல sister ஷர்ட் எடுத்துட்டு வந்தாங்க. பாபா வந்து ஒரு who was in சிஸ்டர்ட்ட என்ன charge of சொன்னாங்க Bhandara அப்படின்னா, to keep it in the Bhandara because Baba is பண்டரால going வைக்க to சொல்லிட்டாங்க. wear it. ஏன்னா பாபா வந்து So அதை he kept in the store அணிந்து for கொள்ள some போவதில்லை, time அதனால உள்ள வச்சுட்டாங்க. அப்போ because Baba never நேரம் asked for போக it. போக பாபா அதை Thought கேட்கவே let இல்லை. me give அதனால it to my Lokik brother. யாருக்காச்சும் என்னுடைய லோகிக் பிரதருக்கு கொடுக்கலான்னு Then நினைச்சிட்டாங்க. Mama அவங்களுடைய சகோதரருக்கு கொடுத்துட்டாங்க. மம்மாக்கு Mama தெரியும் told இந்த the கதை. story to Baba. ஆனா மம்மா இதை And வந்து then later பாபாட்ட on, சொல்லல. knowing அதன் from பிறகு that நமக்கு கதையில என்ன தெரியும், after 2 months, Baba 2 asked மாதத்துக்கு the பிறகு அந்த shirt ஷர்ட்டை from வந்து Baba. கேட்டாங்க, பண்டாரால And இருந்து Mama கொண்டுட்டு then வர told சொல்லி. to Baba, அப்போ but மம்மா வந்து அப்ப this சொன்னாங்க, is what has happened. So இதுதான் if நடந்தது this is அப்படின்னு the மம்மா சொன்னாங்க. situation according ஸோ to இந்த your மாதிரி ஒரு சூழ்நிலை what இருக்கு. is your இந்த advice? சூழ்நிலை இன்னைக்கு இருந்தா நீங்க குழந்தை எங்களுக்கு என்ன Like how much should we அட்வைஸ் speak கொடுப்பீங்க? about? எந்த அளவு நம்ம வெளிப்படையா பேசணும், எந்த அளவு நாம யுக்தியுக்தாக I இருக்கணும் think அப்படின்னு before சிஸ்டர் giving கேட்கிறாங்க. away the shirt, you should தீதி check சொல்றாங்க, ஷர்ட்டை whether கொடுக்கறதுக்கு I முன்னாடி should அவங்க give செக் it. பண்ணியிருக்கணும், நான் வந்து And then கொடுக்கணுமா you கொடுக்க should கூடாதா check with அப்படின்னு. Lokik from Yajna. அதுவும் வந்து உங்களுடைய உலகாய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யஜ்யத்துல இருந்து நீங்க No, கொடுக்குறீங்க அப்படின்னா so it's நீங்க a நிச்சயமா virtual செக் thought. So பண்ணியிருக்கணும். anything you நம்மளுடைய give யஜ்ய or கோட்பாடு take, என்னன்னா, நம்ம some எங்க kind of கொடுத்தாலும் transparency. எடுத்தாலும் That does not எடுத்துக்கொண்டாலும் mean you are நிச்சயமாக lying or அங்க trying to வெளிப்படை hide, வேணும். இது வந்து நம்ம but பொய் also be சொல்றதோ not மறைக்கிறதோ following இல்ல. ஆனா whatever நம்ம within the கோட்பாடுகளை family. கடைபிடிக்கல இல்லையா? குடும்பத்துக்குள்ள நமக்கு I think கோட்பாடுகள் இருக்கு. I saw some sister doing it. இது Like வந்து ஒரு when சிஸ்டர் you செய்யறத say நான் that பார்த்திருக்கேன். you அப்பனா should நான் வந்து not உங்ககிட்ட speak, சொல்லணுமா, இல்ல யுக்தி நான் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க No, சிஸ்டர். if you want to know, இது சொல்றாங்க, you should டிபெண்ட்ஸ், speak. நீங்க வந்து சொல்லணும்னாலும் பரவாயில்ல it's a very சொல்லலாம் beautiful அப்படின்னு கேக்குறாங்க. balance that is between transparency and yukti. அப்போ வெளிப்படையா இருக்கிறதுக்கும் யுக்திக்கும் நடுவுல ஒரு சமநிலை. How to இந்த be 2 both. குணங்களுக்கும் உள்ள நடுநிலை தன்மையை Like பத்தி in தீதி the நீங்க order இன்னும் of கொஞ்சம் other சொல்லுங்க. words also. I think Mama அதே நேரத்துல வெளிப்படைன்னு சொல்லி மத்தவங்கள மாட்டி விடாம எப்படி அவங்களுடைய மரியாதையும் நாம வந்து காப்பாற்ற முடியும். சோ மம்மா வந்து முன்னாடியே பாபாட்ட சொல்லாம அவசியம் வரும்போது சொன்னாங்க இல்லையா? தீதி சொல்றாங்க, நீங்க சேர்ந்து வாழும் பொழுது It's a kind of நெடுநாள் feeling வந்து நீங்க ஒரு what நல்ல you ஒரு did உறவுல இருக்கும்போது யார் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க வச்சுக்கிட்டா நல்லது. then of course we look for the right time yes. so that இல்ல நம்ம சரியான we நேரம் வரும் பொழுது அதை சொல்றோம் it is அப்படின்னா அது good to யுக்தி. be well informed. ஆனால் சிறந்தது என்னன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. I think I என்ன agree. வெளிப்படை தன்மை இருக்கணும். Thank you. And then one more தேங்க்யூ question from தீதி. today's Murli. In today's Murli, இன்றைக்கு Baba was முரளியில talking இருந்து about ஒரு the கேள்வி. இன்னைக்கு power முரளியில வந்து within. பாபா And ஞான yesterday சிந்தனை you செய்யறதன் explained மூலம் the சக்தி knowledge. கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் And பாபா. yesterday you explained in நேத்து வந்து detail, like in lot of depth, that if சொன்னீங்க, you learn knowledge, then you receive ஆழமா power சொன்னீங்க, and நிறைய stable like ஞான iron. சிந்தனை பண்ண நிறைய சக்தி கிடைக்கும், So அங்கதனை someone போல் said ஆடாமல் that அசையாமல் I இருப்பீங்க don't know அப்படின்னு how to சொன்னீங்க. study the knowledge. யாரோ வந்து So என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, what எனக்கு ஞான சிந்தனை பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுப்பீங்க தீதி? நீங்க எப்படி அவங்க ஞான சிந்தனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு If there's கேக்குறாங்க. anything you churn, தீதி சொல்றாங்க, like வேற if you எதையாச்சும் have நீங்க a சேர்ன் recipe, பண்ணுவீங்களா? if you hear உங்களுடைய something, ஒரு ரெசிபி keep thinking about இல்ல it. எதையோ பத்தி நீங்க And சிந்திச்சுட்டு then தான் try இருக்கிறீங்க to இல்லையா? absorb or அப்புறம் என்ன feel பண்றீங்க? அதை or வந்து to நீங்க some conclusion உணர that you பாக்குறீங்க. have. சோ அதை பற்றி நீங்க So ஒரு it's புரிந்துணர்வும் again ஒரு like முடிவுக்கு வரீங்க. மத்த விஷயங்களை நீங்க இந்த மாதிரி சிந்தனை பண்ணும்போது ஏன் ஞான that's சிந்தனை what பண்ணக்கூடாது? happens when you try to அது எப்போ apply. நடக்கும்னா, நீங்க ஞானத்தை எப்போ நடைமுறைப்படுத்த தாரணை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நடக்கும். You know, சோ இப்ப think in நாடகம் my அப்படின்னு mind, சொல்லும் பொழுது என்னுடைய மனசுல நான் என்ன சிந்திக்கணும்? what are the side effects? What ம்? did I apply? என்ன That's வந்து churning. சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நாம வந்து Unless பார்க்கணும். you apply,
நீங்க knowledge you அப்ளை will have பண்ணல, to ஞானத்தை தாரணை பண்ணலைன்னா உங்களுக்கு ஞான but சிந்தனையே also ஏற்படாது. Baba used to say when you பாபா give knowledge எப்போதும் to சொல்வார், நீங்க people ஞானத்தை you will மற்றவர்களுக்கு share, கொடுக்கும் பொழுது நீங்க ஞான if you சிந்தனை never பண்ணுவீங்கன்னு share பாபா knowledge சொல்வார். you ஆனா will நீங்க give ஞானத்தை பத்தியே பேச மாட்டீங்கன்னா I'm அப்ப நீங்க saying that's why சிந்தனையும் I'm பண்ண முடியாது advising இல்லையா? that நான் whenever என்ன there is சொல்றேன் அப்படின்னா, exhibition எப்பெல்லாம் Baba's எக்ஸிபிஷன் children should go. இருக்குமோ Let's பாபாவினுடைய say about குழந்தைகள் you and see what போகணும். you are able to tell அப்போ people what they என்ன உங்களால asking. சொல்ல முடியுது, மக்கள் No, என்ன like கேள்வி when I கேட்கறாங்க, உங்களுக்கு start பதில் சொல்ல giving முடியுது some அப்படின்னு days course, பாருங்க. I knew நான் 7 நாள் up to பாடம் certain கொடுக்க point I ஆரம்பிச்ச can போது explain ஒரு cycle சர்டன் and பாயிண்ட் balance. வரைக்கும் என்னால சக்கரத்தை So you know என்னால that எடுத்து சொல்ல I முடியும். will அதுக்கு go பின்னாடி on. நான் So மாட்டேன். then அப்ப you எனக்கு have to தெரியும் எனக்கு study இன்னும் more புரிந்துணர்வு தேவை and அப்படி. அப்ப நீங்க நிறைய படிக்கணும், நிறைய சிந்தனை பண்ணணும். education. எந்த When you have கல்வியாக teachers to இருந்தாலும் teach இதுவே தான் others, இல்லையா? நீங்க மத்தவங்களுக்கு you சொல்லி will do கொடுக்கணும்னா better. நீங்க That's படிக்கணும் why இல்லையா? Baba அதே says தான் நீங்க. அதனால்தான் service பாபா is the சொல்ற most important. சேவையின் மூலம் That is வார்த்தைகளின் மூலம் சேவை very அப்படின்னு true, பாபா because I சொல்ற. remember when I was a lecturer at the university, I had to study more than in my entire student life I might have studied. So நான் it's true. வாழ்க்கையில படிச்சதை விட நான் என்னுடைய ஆசிரியரா இருந்தப்போ நான் நிறைய படிக்க வேண்டியதாக இருந்தது. Last question, if time permits. இது ஒரு லாஸ்ட் கேள்வி, நேரம் இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு குமாரி கிட்ட இருந்து இந்த கேள்வி. அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு பிராமணரா இருக்கும்போது ஏகாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு, அதே நேரத்துல தனிமை அப்படிங்கிறது வந்துருது, அப்ப என்ன பண்றது? I தீதி remember that சொல்றாங்க, when நீங்க I எங்க தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் பெரிய decide குடும்பம் இருக்கு that I அப்படின்னு want to சொல்றாங்க. be a நான் center, ஒரு சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்த I போது, never went out with ஏன்னா only with my family, Lokik. குடும்பத்து But கூட I said மட்டும்தான் நான் if வெளியில you are போயிருக்கேன். unlimited, they will ஆனா be நான் same. எல்லையற்ற விதத்துல நான் I have இருந்தேன்னா unlimited நானும் family, எல்லையற்ற எல்லாருக்கும் and then நான் this சேவை பண்ண முடியும். unlimited will become part of that. அப்போ நான் எல்லையற்ற முறையில சேவை செய்யும் போது எல்லைக்கு உட்பட்டதும் கூட அதுக்குள்ள வந்துரும் இல்லையா? Because இப்ப I find there are so many 70 வருடங்கள் brothers, ஆகிறது. sister, friends, எவ்வளவு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் தனிமையில இல்லை. Thank you, Didi. And I நம்ம feel பெரிய what you were குடும்பம். saying, no, that this one appears to be same as Bab Dada. I'm sure many come in front of you and feel that. But for us, sometimes it feels like a very high aim to achieve. But we look at you and பாப்தாதா போலவே இருக்கணும்னா நமக்கு அது பெரிய விஷயமாக இருக்கு அடைவதற்கு. ஆனா தீதி, உங்க முன்னால யார் வந்தாலும் நிச்சயமாக பாப்தாதா முன்னால அந்த உணர்வு ஏற்படும். உங்களை பார்க்கும்போது எங்களாலையும் கொஞ்சமாவது அந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு தோணுது தீதி அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. Om Shanti, thank you. And so tomorrow is Saturday, our schedule from நாளை Amritwala சனிக்கிழமை நம்முடைய கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. இத்தோடு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. ஓம் சாந்தி. In the afternoon, 12:30 to 1:30 p.m. Avikti Youth Class, 1:30 to 3 p.m. Avikti Children Class. In the evening, 6 o'clock, Bhatti will start. We'll have followed by special yoga with Moini Didi in between 7 to 7:30 p.m. followed by Hindi series